இப்போ அதுல பாத்தீங்கன்னா விசிக அவருடைய இந்த கட்சியினுடைய நோக்கமே என்ன சொன்னாங்க ஆரம்ப காலகட்டத்துல கட்சியினுடைய நிறுவனரே வந்து சொல்லியிருக்கிறாரு, தொல் திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காரு, ஏழை மக்கள் பிற்படுத்தப்பட்ட தலித் சமுதாய மக்களுக்காக, அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்காக, அவங்களுடைய நலனுக்காக தான் இந்த கட்சி எங்கேயுமே இறங்கி போராடுவோம்னு சொன்னாங்க. வந்தாரு, இறங்கினாரு, ஆனா போராட்டம்ங்கிறது அங்க இல்லையே. பேரளவுக்கு மட்டுமே உதற்சாயம் பூசிட்டு போன மாதிரி எல்லாம் இருந்தது. இது வந்து நான் மட்டும் கேட்கல, சமூக வலைத்தளங்கள் ஒரு பெரிய விவாதத்தையே நடத்துறாங்க. பட்டிமன்றம் வச்சோன்னா அந்த அளவுக்கு கேள்வி கேட்பாங்க, அவ்வளவு நடந்திருக்கு. அப்ப இதை பத்தி என்ன சொல்றீங்க? நீங்க எந்த டிவியை பாக்குறீங்க எனக்கு தெரியவில்லை. சமூக வலைத்தளங்கள், டிவியை கூட விட்டுருங்க, டிவி சேனல் வந்து ஏகப்பட்ட நீங்க பாக்குற வச்சிருக்காங்க. சமூக வலைத்தளங்கள் பொதுவான ஒரு மேடை. ஒருவேளை அண்ணாமலை ஆர்மியில வெளியிடக்கூடிய அந்த யூடியூப் சேனல்ல பாக்கல மாதிரி தெரியல. பொதுவான சமூக வலைத்தளங்கள்ல இப்படி ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. உங்க கேள்வியில 2 திருத்தம் தேவை. எங்க தலைவர் வந்து தலித் சமுதாயத்துக்கு மட்டும் பாடுபடுவேங்கிற ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எல்லாமே வந்து அனைவருக்கும், நீங்க பார்ப்பன சமூகம் சொல்லக்கூடிய மேலாதிக்க சமூகம் பாதிக்கு நாங்க தான் நிற்போம். அது தெளிவாக எங்கள் கட்சி இருக்கிறது. அதாவது நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய கட்சி எங்களுடைய கட்சி. எங்கள் தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் தான். அதனால் அதில் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் மட்டும் வந்து பாதிக்கப்பட்டால் நிற்போன்னு இல்லை. ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுகிறது எங்கள் சமூகம் தான் பாதிக்கப்படுது. அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்டால் நான் புரிஞ்சு கொள்கிறேன். கவின் படுகொலை பொறுத்தவரைக்கும் என் சொந்த ஊரான காயல்பட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள ஊர் தான் அந்த கவின் ஊர். சரியா? அந்த ஊரோட எங்களுக்கு நிறைய தொடர்புகள் உண்டு. நான் களத்தில் நின்றுருக்கிறோம். கருத்தில் மட்டும் நிற்கல. ஆணவ படுகொலையை வந்து எதிர்த்து கருத்தில் மட்டும் நிற்கல, களத்தில் நின்றுருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். ஸ்தம்பிக்கிற அளவுக்கு அங்கே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டமே வந்து ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கு கவின் படுகொலையை வந்து செய்த அந்த கயவர்கள் கூண்டோடு கைது செய்யப்பட்டிருக்காங்க. போலீஸுடைய அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கார். இவ்வளோ விஷயங்கள் அழுத்தம் எப்படி வந்துச்சு? கைது மட்டும்தான் இல்லை, எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். 2000 வருஷம் பிரச்சனை சார். இது 2000 வருஷம் வந்து இந்த இந்திய பிராந்தியத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இது போன்ற ஆணவ படுகொலைக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. இதில் நீங்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அரசியல் சாயம் பூசாதீங்க. இதுக்கு எங்கே போனால் வர்ணாசிரம கொள்கை இருக்கும் காலமெல்லாம், இந்த சனாதன அந்த கோட்பாடு இருக்கும் காலமெல்லாம், தாழ்த்தப்பட்டவனை உயர்ந்தவன் என்கிற பாகுபாடு இருக்கும் காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை நீங்கள் வந்து குறுகிய வட்டத்தில் நம்ம பார்க்கறது தான் தவறாக இருக்குது. சரி, இந்த ஓனர்ஷிப்பை மட்டும் எங்ககிட்ட மட்டும் விசிகா மட்டும் தான் போடணும். அப்போ அப்படி ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ஆணவ படுகொலையில் கோட்பாடு இருந்ததுனால தான் நாங்கள் போராடவில்லையா? போராடலாம் சொல்றீங்களா?